எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 11th தொடர்நிலை திருக்குறள் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்நிலை செயல் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண தேவை கிடையாது. ஸோ நம்ம இதில் ஜஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்கணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அதை மட்டும் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். எதை எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படின்னு பார்த்தா தான் டக்குன்னு முடிக்க முடியும். ஸோ யோசிச்சு பண்ணி பாருங்க. இல்லை 10 பேஜ் இருக்குது, இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன ஆக முடியும் யோசிச்சு பாருங்க. பட் அது தேவையும் கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம அதில் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. சரி, ஓகே. ஓகே, தொடர்நிலை செயல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, ஓகேங்களா. சீவக சிந்தாமணி அப்படின்றத பார்த்தோம்னா 50 ஒண்ணு. கொஸ்டின் எப்படி கேட்கலாம், இது 50 5 கேட்கலாம். இல்ல பார்த்தோம்னா 50 பொருந்தாதது எது, பொருந்தது எது, 5 பொருந்துவது அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது 50 அவ்வளவுதான், ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ இதுல சீவக சிந்தாமணிக்குன்னு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா. ஸோ சிந்தாமணி அப்படின்னா என்னன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒளி குன்றாத மணி அப்படின்னு பொருள். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சிந்தாமணி அப்படின்னா என்ன, சிந்தாத மணி, ஒளி குன்றாத மணி. ஓகே, அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. குண்டுதல் இல்லாத அழகு தமிழ்நடை, குண்டுதல் இல்லாத அழகு தமிழ்நடை பெற்றிருப்பதாலும் தமிழ் மாந்தர் தம் நெஞ்சில் வைத்து போற்றுவதாலும் இந்நூல் சிந்தாமணி என்று தகுதியாற்று. எப்படி கொஸ்டின் கேட்கலாம். குண்டுதல் இல்லாத அழகு தமிழ்நடை பெற்றிருப்பதாலும் தமிழ் மாந்தர் தம் நெஞ்சில் வைத்து போற்றுவதாலும் எந்த நூல் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். எந்த நூல், சீவக சிந்தாமணி, ஓகேங்களா. ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா திருத்தக்க தேவர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து இவர் எந்த நாடு அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். என்ன சமயம்ன்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இவர் எழுதின நரிவிருத்தம் இன்னொரு நூல்ல எழுதியிருக்காரு. ஸோ அதுவும் பார்த்தோம்னா என்னது, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ இந்த சீவக சிந்தாமணி எழுதுறதுக்கு ஒரு முன்னோட்டமா எழுதினதான் இந்த நரிவிருத்தம் அப்படின்றத கூட ஒரு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. சீவக சிந்தாமணி எழுதுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் எழுதுனா நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க, நரிவிருத்தம், ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தனித்தனியா கேட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்லயும் கேட்டிருக்காங்க, தனித்தனியாவும் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணிக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா மனநூல். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா. அதாவது இதுலயும் கேட்டிருக்காங்க, மேட்ச் மாதிரியும் கொடுத்து கேட்டிருக்காங்க, தனியா சிங்கிளா அப்படியே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா நாமகள் இலம்பகம் முதலாக முத்தி இலம்பகம் ஈராக 13 இலம்பகம் இருக்கு. ஸோ மொத்தத்துல எத்தனை இலம்பகம் இருக்கு, 13, ஓகேங்களா. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் இலம்பகம் நாமகள்ன்றத படிச்சுக்கணும். கடைசி இலம்பகம் எதுன்னு பார்த்தோம்னா முத்தி இலம்பகம். ஸோ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி முதல் அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லாம இதோட 13வது இலம்பகம் எது அப்படின்னு கேட்டோம்னா முழிக்க கூடாது. 13வது எது, அதுதான் கடைசி எது, முத்தி இலம்பகம், ஓகேங்களா. அதையும் பார்த்துக்கணும். அடுத்து அதே மாதிரி அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட், விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் சிந்தாமணி, சீவக சிந்தாமணி நினைச்சிங்களா. விருத்தம் அப்படின்ற பாவல முதலா எழுந்து தமிழ் காப்பியம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிந்தாமணி, சீவக சிந்தாமணி. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுக்கு உரை கண்டவர் யாரு, உச்சிமேற் புலவர்க்குள் நச்சினார்க்கினியார். நச்சினார்க்கினியார் இருக்கார் இல்லையா, நிறைய உரை கண்டிருப்பார் இல்லையா, அவர் தான், ஓகேங்களா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து இது எங்கேயும் கேட்டதில்லை இது வரைக்கும், பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். சீவகன் பிறந்தபோது அவரோட தாய், ஸோ சீவக சிந்தாமணியோட பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்பாங்க, காப்பியத்தின் தலைவன் யாருன்னு கேட்பாங்க, சீவகன். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ அந்த சீவகனோட அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விசையை, ஓகேங்களா. இந்த விசையை தான் என்ன பண்றாங்க, இந்த சீவகனுக்கு சிந்தாமணியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாமா. செல்லவா கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி சிந்தாமணியே அப்படின்னு கொடுத்தாங்களாம். அது இல்லாம அந்த குழந்தை தும்பும் போது சீவ அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வந்து வாழ்த்தொலி எழுப்பினாங்களாம். நம்ம அச்சின் தும்பும் போது பிளஸ் யூ அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவன் தும்பும் போது சீவ அப்படின்னாங்களாம். ஸோ அதெல்லாம் சேர்த்து சீவகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பேரு சீவகன் அப்படின்னு சொல்லி வச்சாரு. ஸோ சீவகனோட வரலாற்றை சொல்றதுனால என்னது, சீவக சிந்தாமணின்னு வந்துருச்சு பேரு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கணும், ஓகேங்களா. சாகத்து. ஸோ இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா காந்தர்வ தத்தையார் இளமகம், அதாவது அந்த பொண்ணோட பேரு காந்தர்வ தத்தை அப்படின்ற அந்த பொண்ணோட பேரு. ஸோ அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு போய் சீவகன். யாழ் மீட்டி ஜெயிச்சு
அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ற இளமகம் தான் இந்த இளமகம். ஓகேங்களா. ஸோ அதுதான் கீழே வந்து பாட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 பாட்டு 14 பாட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்ல. ஜஸ்ட் அதோட இன்ட்ரடக்ஷன் இதுல கொடுத்துருக்கிறது மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வெள்ளிமலையில் உள்ள வித்யாதர வேந்தன் தான் பார்த்தோம்னா கலுல வேகன் அப்படின்றவர். ஓகேங்களா. சொல்லிருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. அவரோட மகள் தான் யாருன்னு பார்த்தோம்னா காந்தர்வரத்தை. ஓகேங்களா. ஸோ வந்து ராசமாபுரத்தில் தான் திருமணம் நிகழும் என்பதை நிமித்திகர் ஜோசியர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அறிந்தார். சொல்லிட்டு என்ன பண்றாரு, சீதத்தன் என்னும் வணிகன் பால் சீதத்தன் அப்படின்ற வணிகன் கிட்ட போயிட்டு கல்லலு வேகன் என்ன பண்றாரு, அவரோட மகளான தத்தையை வந்து, அதாவது காந்தர்வ தத்தை தான் தத்தைன்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து கொடுத்து இவளை வந்து யார் யாழ் போர்ல வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் சீதத்தனை என்ன பண்றாங்க, அந்த தத்தையை வந்து அவரோட தோழியான வீணாபதி, ஐ திங்க் இது ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம், தத்தையோட தோழி யாருன்னு கேட்டிருப்பாங்க, வீணாபதி. ஓகேங்களா. அவங்களோட ராசமாபுரத்துக்கு வந்து வராங்க. ஏன்னா அங்கதான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு நிமித்திகர் ஒருத்தர் வந்து சொல்றாரு இல்லையா, அதனால அங்க கூட்டினார் சீதத்தன் வந்து அறிவிக்கிறார், இவளை யாழ் போரிலே வெல்வான் எவனோ அவனை மனம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவிச்சிட்டாரு. முரசு அறிவிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அறிவிச்சுட்டு என்ன பண்ணாங்க, 14 மன்னர் என்ன பண்றாங்க வந்து கூடுறாங்க கல்யாணம் பண்ணி போறதுக்காக. ஸோ யாழ் மண்டபத்துல என்ன பண்றாங்க, யாழை வந்து வாசிக்கிறாங்க. யாரு, தத்தை, காந்தர்வ தத்தை. அவங்களோட இனிய இசையில பார்த்தோம்னா கிண்ணற மிருகங்களும் என்ன பண்ணுது, மெய்மருந்து நின்றன. வீணாபதி அரசர்களை யாழ் போருக்கு அழைத்தாள். யாரு, வீணாபதி தத்தையோட ஃப்ரெண்டு. ஸோ அரசர்கள் யாருமே என்னது தத்தைக்கு நிகரா யாழ் மீட்டி மயக்க முடியல. ஓகேங்களா. இந்த மாதிரி 6 நாள் கழிஞ்சிச்சு. 6 நாள் வேகமா நடக்குது. இதை அறிஞ்ச சீவகன் என்ன பண்றாரு, தத்தை யாழ் போரில வெற்றி பெற்று என்ன பண்ணோம், அவளை கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு யாழ் மண்டபத்துக்கு வந்து போறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. அந்த அரங்கில வீணாபதி என்ன பண்ணுது, வீணாபதி அந்த பொண்ணு என்ன பண்ணுது, குற்றமுடைய யாழ் நிறைய பார்த்தோம்னா, குற்றமுடையனா நரம்பு சரியில்லாதது, அந்த இது அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபெக்டா இருக்கிற யாழை கொண்டு போய் என்ன பண்ணுச்சு, சீவகன் கிட்ட வந்து கொடுத்துச்சு அந்த வீணாபதி அந்த பொண்ணு. பட் வந்து சீவகன் அதையெல்லாம் என்ன பண்றாரு, விலைக்கு வச்சுறாரு. பட் வந்து அதுல ஏதோ ஒரு யாழை மட்டும் செலக்ட் பண்ணி அதுல இருக்க நரம்புல பார்த்தோம்னா தலைமயிர் இருக்குது. தலைமயிர் இருந்ததை உணர்த்தி அவரோட தோழன், இவரோட தோழன் யாரு, சீவகனோட தோழன் நபுலன் அவர்கிட்ட கையில இருக்க நரம்பு வாங்கி அவரே கட்டுறாரு. கட்டி என்ன பண்றாரு, யாழை மீட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா குற்றம் இருக்கிற ஒரு யாழ் இருக்கு, அது எது டிஃபெக்ட் இருக்குன்னா அதெல்லாம் சரியா வந்து என்ன பண்ண மியூசிக் வந்து ஃபார்ம் ஆகாது இல்லையா, அதனால இவரே நரம்பு எடுத்து கரெக்டா கட்டி என்ன பண்றாரு, யாழை வந்து மீட்டுறாரு. ஓகேங்களா. ஸோ அது எப்படி இருக்காமா, யாழோட இசை பருந்தும் நிழலும் போல் பாட்டும் யாழ் இசையின் கூட்டும் ஒத்திருந்தனா. ஓகேங்களா. பருந்து பறக்கும் போது அவர் நிழல் எப்படி கரெக்டா அதோட மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி அந்த பாட்டும் அவர் பாடுற பாட்டும் யாழ் இசை, அந்த யாழ் இசை மியூசிக் வாசிக்கிறாரு ரெண்டும் செம்மையா சூப்பரா ஒத்து இருந்துச்சான். கொஸ்டின் எப்படி கேட்கலாம், சீவகனின் பாட்டும் யாழ் இசையின் கூட்டும் எதை ஒத்து இருந்தான்னு கேட்பாங்க. இப்ப முன்ன கூட கேட்டிருந்தாங்க இல்லையா, கும்பகர்ணனோட அந்த புரட்டை வந்து எதோட ஒத்து இருந்துச்சு, எள்ளு ஓசை வந்து எதோட ஒத்து இருந்துச்சு, உலக்கை இடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலே அந்த மாதிரி. ஸோ சீவகனோட யாழிசையோட கூட்டு எதோட ஒத்து இருந்துச்சு கேட்டாங்கன்னா பருந்தும் நிழலும் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பாடினங்காட்டியும் தத்தையால அவங்களால பாட முடியல, அப்படி குரல் நடுங்கி தோத்து போயிட்டாலாம். அதுக்கப்புறம் சீவகனுக்கு மாலை சுற்றினாள். இதை தான் இந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த முன்னாடி இருக்கிற அந்த இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வேண்டாம், பாட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். இது வந்து கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் அதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. அடுத்து நீங்க படிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் பொருள் நிறைய இருக்கும். ஓகேங்களா. அதுல எது தேவையோ அதை மட்டும் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிண்ணமிதிரம் ஓகே, ஓகே ஓகே பாடுதல் பண்ணல். ஓகேங்களா. ஸோ அந்த இது பார்த்துக்கோங்க, தேவையானது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன் வளன்னு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேணாம். ஓகேங்களா. சரி இதை பாருங்க, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் விட்டுட்டு ஸோ வந்து என்ன அறிஞர் பொருள் என்ன கொடுத்துருவாங்களோ அதை மட்டும் பாருங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் சொல்றேன். இது படிச்சாலே போதும். அடுத்து இலக்கண குறிப்பு. அடுத்து பார்த்தோன்னா இலக்கண குறிப்பு எழுது. இது படிச்சுட்டு என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. புணர்ச்சி விதி, வகுப்பது உருவாக்கணும். ஓகேங்களா. அடுத்து கோடிட்ட இடம். சீவக சிந்தாமணி ஏற்றியவர் யாரு, திருத்தக்க தேவர். சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சீவகன்.
சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் நச்சினாக்கினியா. சீவக சிந்தாமணியில் பயின்று வரும் பாவினம் பார்த்தோம்னா விருத்தப்பா. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து இது பாருங்க, கொல்லேற்று பொடஞ்சு சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் கலித்தொகை. இதெல்லாம் பார்த்துக்கணும் ஒரு முறை, சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் படிச்சுட்டுக்கோங்க. அது மாதிரி ஏன்னா பாரதியார் அப்படின்னும் போது கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால இது சும்மா அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீராபுராணம். ஸோ சீராபுராணம் பாத்தீங்கன்னா இறைவனின் திருத்தூதர்வத்தனா நபிகள் நாயகம் அவரை பத்தி படிக்கிறதா இல்லையா. ஸோ அவரோட சீரிய வரலாற்றை எடுத்து நூல்றதுனால சீராபுராணம். ஓகேங்களா, நபிகள் நாயகத்தை பத்தி சொல்றது. ஓகே, அடுத்து பாருங்க ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சீரத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அரபு சொல். அதுல தமிழ் மரபுக்கேற்ற சீரா அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்பட்டது. ஓகேங்களா, சீரத் அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா அதோட இது. ஸோ அது வந்து ஒரு அரபு சொல். ஸோ பட் வந்து தமிழ்ல எழுதுறாங்க இல்லையா, ஸோ அதனால தமிழ் மரபுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும் அப்படின்றதுனால சீரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதுதான் சீரா புராணம். ஓகேங்களா, சீரா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். லைன் பண்றது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சீரா அப்படின்றதுக்கு வாழ்க்கை அப்படின்றது பொருள், புராணம் அப்படின்னா வரலாறு. ஸோ வாழ்க்கையோட வரலாறு, வாழ்க்கை வரலாறு தான் சீரா புராணம். எனவே சீரா புராணம் அப்படின்றதுக்கு நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு எனலாம். அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதுல என்னென்ன காண்டம் இருக்குன்னு பார்த்தோம்னா 3 காண்டம். விலாதத்து, நுபுவத்து, ஹிஜ்ரத்து. லைனா படிச்சுக்கணும். அதோட பெரும்பிரிவு என்னது காண்டம். சிறுபிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5027. ஓகேங்களா, 5027 விருத்தப்பா கொண்டது. அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, சோ இவை முறையே பிறப்பியர் காண்டம், செம்பொருட்காண்டம், செலவிய காண்டம் எனவும் படும். ஓகேங்களா, இப்படியும் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, எது இப்ப விலாத்தத்து காண்டம்னா பிறப்பியர் காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிபுவத் காண்டம்னா செம்பொருட் காண்டம், ஹிஜ்ரத் காண்டம்னா செலவிய காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட். அடுத்து பெருமானார் பிறந்ததும் இளமை நிகழ்வுகளும் திருமணமும் என்ன பண்ணுவாங்க விலாத்தத்து காண்டத்துல உரைக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு காண்டத்துலயும் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ விலாத்தத்து காண்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நபிகள் நாயகம் வந்து பிறந்தாரு இல்லையா, அவரோட இளமை, பிறந்தது இளமை, அவரோட கல்யாணம், இதை பத்தி சொல்றதுதான் விலாதத்து காண்டம். இதே பார்த்தோம்னா நுபுவத்து காண்டத்துல என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தோம்னா வானவர் ஜிப்ராயில் மூலம் திருமலை நபிகள் பெருமானருக்கு அருளப்பட்டது. அதன் பின் மக்கத்தில் நடந்தவை என்ன பண்ணுவாங்கன்னா நுபுவத்து காண்டத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இது வந்து மக்கத்துல வந்து நடந்தது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்கத்தை விட்டு என்ன பண்ணுவாரு பெருமாள் மதீனம் அப்படின்ற இடத்துக்கு வந்து போவாரு. அங்க சென்றதும் தீநிலை நிறுத்தற்காக நிகழ்ந்த போர்களும் பிறகு அது போரும் அந்த போருக்கு நடந்த பிறவும் மற்றதும் பார்த்தோம்னா ஹிஜ்ரத் காண்டத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது விலாத்தத்து காண்டத்துல நபிகள் நாயகம் அவரோட இளமை, பிறப்பு, இளமை, அவரோட கல்யாணத்தை பத்தி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மக்கத் அப்படின்ற இடத்துல பார்த்தோம்னா வானவர் ஜிப்ராயில் மூலம் திருமலை நபிகள் பெருமான வந்து அது அருள் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதை பத்தி மக்கத்துல இருந்தப்ப நடந்தது. மக்கத்துல இருந்து மதினாவுக்கு போகும்போது நடந்த போர், அதுக்கு போருக்கு அப்புறம் நடந்த விஷயத்த எல்லாமே ஹிஜ்ரத் காண்டத்துல. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா சீராபுராணம் பார்த்தோம்னா முழுசா வந்து பாடி முடிக்கல. ஓகேங்களா, சோ அப்ப என்ன ஆகுது இறந்து போயிடுவார் இல்லையா. அதனால பனு அகமது மரைக்காயர் என்பவர் தான் பெருமானரின் தூய திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தார். சோ அதனாலதான் என்ன சொல்லுவாங்க சின்ன சீரா அப்படின்வாங்க. ஓகேங்களா, சோ சின்ன சீராவை பாடி முடிச்சது யாருன்னு கேட்கலாம், இல்ல பனு அகமது மரைக்காயர் முடிச்சதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சோ சின்ன சீரா. ஓகேங்களா, சோ சீரா புராணத்தை இயற்றியவர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் விம்மறு புலவர். அடுத்து முக்கியமான கொஸ்டின் பாருங்க. இவர் எட்டயபுர கடியமுத்து புலவரோட மாணவர். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து சேகு அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதின் வேண்டுகோளின் வண்ணமே என்னது உமர் புலவர் சீரா புராணத்தை எழுத தொடங்கினார் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, சேகு அப்துல் காதிர் மரைக்காயர் அப்படின்ற வள்ளலோட வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் என்ன பண்ணாரு. அதாவது அவரை வள்ளல் சீதக்காதின்னு சொல்லுவாங்க. அவரோட பேர் பார்த்தோம்னா சேகு அப்துல் காதிர் மரைக்காயர், அவரை வள்ளல் சீதக்காதி அப்படின்னு இன்னொரு பேர் வச்சு சொல்லுவாங்க. ஸோ அவரோட வேண்டுகோளின்படிதான் சீரா புராணத்தை உமர் புலவர் எழுதினாரு. ஓகேங்களா, சோ அந்த நூல் முடிக்கிறதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவாரு சீதக்காதி இறந்து போயிடுவாரு. அப்புறம் தான் அபுல் காசிம் அப்படின்ற வள்ளலின் உதவியால் சீரா புராணம் நிறைவு பெற்றது அப்படின்றாங்க. ஓகேங்களா, சோ உமர் புலவர் அபுல் காசிம் அவர்களின் நூலின் பல இடங்களில் நினைவு கூர்ந்து போற்றுவது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா, சோ அடுத்து பார்த்தோம்னா இவர் வேற எதுதான் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா முதுமொழி மாலை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. அதாவது 80 பாக்களால் ஆகிய நூலை. முதுமொழி மாலை எத்தனை பாக்கள் 80 பாக்கள். இவரோட காலம் பார்த்தோன்னா 17ஆம் நூற்றாண்டு. இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
இந்த இது பாருங்க, அபுல் காசிம் மரைக்காயர், இந்த பனு அகமது மரைக்காயர் ஒருத்தர். அபுல் காசிம் மரைக்காயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பனு அகமது மரைக்காயர், இது லைட்டா டவுட்டு, பாத்துக்கோங்க. புது புக்ல கொடுத்துருப்பாங்க, இன்னும் தெளிவா பாத்துக்கோங்க. ஐ திங்க் இவர் தான் அவர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே. இது என்னன்னா விடமீட்ட படலம். ஸோ வந்து ஒரு கதை மாதிரி நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இதுல பெருசா ஒண்ணுலாம் இருக்காது, ஒண்ணும் கிடையாது. அதாவது வந்து அங்க போர் நடந்துட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதனால அந்த பகைவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்ப நபிகளும் அவரோட ஒத்தாசையா இருக்கிறான அபூபக்கர் அப்படின்றவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோம்னா மலைகுகையில போய் தங்கி இருப்பாங்க. அந்த சமயத்துல பார்த்தோம்னா அபூபக்கர் மடியில வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாரு நபிகள் நாயகன். அப்ப அந்த மலை குகையில பார்த்தோம்னா நிறைய வலைகள் இருக்கும், பாம்பு வலை. அந்த வலையில பார்த்தோம்னா ஒரு பாம்பு வந்து தலை வந்து நீட்டும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பு வந்து இவரை கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை எழுப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட துணியை கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சு கிழிச்சு ஒவ்வொரு பொந்தை அடைச்சிட்டே வருவாரு. கடைசி பொந்துக்கு மட்டும் பார்த்தோம்னா அவர்கிட்ட துணி இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவாரு, அவரோட காலை வச்சு அந்த பொந்தை வந்து மறைச்சிருவாரு. இதனால கடுப்பான பாம்பு என்ன பண்ணா அவரோட காலை பலமுறை கொத்தும். ஸோ அந்த பலமுறை கொத்தும் இவரோட தூக்கம் வந்து கலைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணுவாரு, தாங்கிக்குவாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அதை கொத்தி கொத்தி விஷம் ஏறி என்ன பண்ணுவாருன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. ஸோ இதை வந்து மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் இவர் கண்ணு முடிச்சு என்னன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கிட்ட வந்து கேட்பாரு. அபூபக்கர் வந்து கேட்பாரு. அப்ப லைட்டா முழிப்பு இருக்கும், அப்ப கேட்பாரு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னுவாரு. அப்ப வந்து ரொம்பவே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அப்ப அந்த பாம்பு கிட்ட வந்து நீ இப்படி பண்ணலாம், அவர் என்ன தப்பு செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட அருள் வேணும், உங்களோட ஆசை வேணும் பாக்குறதுக்காக உங்களை பார்க்கலான்னு வெளில வந்தேன், ஆனா இவர் என்ன பார்க்கவில்லை, அதனாலதான் வந்து கொத்தனேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பாம்புக்கு வந்து அருள் பாலிப்பாரு. அருள் பாலிச்சதுக்கு அப்புறம் அவரோட எச்சி வச்சு என்ன பண்ணுவாருன்னா அந்த விஷத்தை வந்து எடுத்துடுவாரு. அந்த அவரோட எச்சி அவர் வந்து கடவுளோட தூதுவர்ன்ற மாதிரி தானே. ஸோ அவரோட எச்சி பட்டோடனே அவர் அந்த விஷம் நீங்கி அவர் வந்து அபூபக்கர் நல்லா இருந்தார். ஓகேங்களா. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா விடமீட்ட படலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ பாடல் வேண்டாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து நான் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அறிஞர் பொருள். ஸோ அறிஞர் பொருள் வந்து ஃபுல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி இலக்கணம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா இது அவ்வளவுதான். அடுத்து இது பாருங்க, உமரப்புலவரின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்களா. அவ பேர் என்ன, எட்டயபுர கடிகை முத்துப்புலவரோட ஆசிரியர். அடுத்து செலவியர் காண்டம் எனப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டமா 2வது கண்டமா வரும் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கணும். சின்னசீரா என்ற நூலை இயற்றியவர் பனு அகமது மரைக்காயர். உமரப்புலவர் இயற்றிய மற்றொரு நூல் முதுமொழி மாலை. நம்பிகள் பெருமார் அபூபக்கரிடம் தங்கியிருந்த குகையில் மலையின் பெயர் என்ன? எப்படி கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க. வெள்ளிமலையா என்ன? தெலர் தெலரா இது தெலர் தான் நினைக்கிறேன். தெலர் மலைக்கொகை. ஓகேங்களா. இதுதான் மேல வேற ஒன்றும் பெருசு இல்ல, கேட்கறதா கேட்கறது. அதனால புக் பேக் பாத்துக்கிறது. புக் பேக் பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு எப்படா கேட்பாங்கன்ற ஒரு இதே போயிடும். அடுத்து தெலர் மலை. பாந்தல், உரகம், பன்னகம், பனி, அரவு என்ற சொற்களின் பொருள் என்ன? பாம்பு. விடமிட்ட படலம் எந்த காண்டத்தில் உள்ளது? விடமிட்ட படலம் என்ன காண்டம்? விடமிட்டு படலம் பார்த்தோம்னா ஹிஜ்ரத்து காண்டம். ஓகேங்களா. இது பார்த்தோம்னா செலவியர் காண்டமும் ஹிஜ்ரத்து தான். ஓகேங்களா. சரி ஓகே. இலக்கண குறிப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி இந்த பாடல் தாயமான சொல்லிக்கணும், கொஞ்சம் பார்த்துக்க நல்லது. அடுத்து பார்த்தோம்னா மனோன்மணியம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா நாடக தமிழ் நூல்களில் தலையாய சிறப்பினையுடையதாக விளங்குவது பார்த்தோம்னா மனோன்மணியம். ஓகேங்களா. ஸோ நாடக தமிழ் நூல்ல தலையாய சிறப்புடையது எதுன்னு கேட்குறாங்கன்னா மனோன்மணியம். அதே மாதிரி நாடக காப்பியங்களால் சிறப்பு பெற்று விளங்கும் வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செவியும் இலக்கண செவியும் ஒருங்கே அமைய பெற்றது. ஓகேங்களா. கொஸ்டின் எப்படி கேட்கலாம் பாத்தீங்கன்னா வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செவியும் இலக்கிய செவியும் ஒருங்கே அமைய பெற்ற நாடக நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த நாடகம் பார்த்தோம்னா லிண்டன் பிரபு அப்படின்றவர் ஆங்கிலத்தில் எழுதிய ரகசியவலி அப்படின்ற நூலை தழுவி அமைந்தது. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்ப ரீசெண்டா 2024 கேட்டிருந்தாங்க இல்லையா, புது புக்லயே இருக்கும் இது.
ஸோ லிண்டன் பிரபு அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பாரு. இங்கிலீஷ்ல ரகசிய வழி அப்படின்றதுல சீக்ரெட் வேன்னு நினைக்கிறேன், அதை எழுதியிருப்பாரு. அதை தழுவி எழுதுனதான் பார்த்தோம்னா இந்த மனோன்மணியம். ஓகேங்களா. இருந்தாலும் பார்த்தோம்னா இது வழிநூல் அப்படின்ற மாதிரி இல்லாம முதல் நூல் அப்படின்ற மாதிரியே வந்து என்னது ரொம்ப சீர்மையோட எழுதியிருப்பாரு. வழிநூல்னா என்னது, இதை பார்த்தா அதை பார்க்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாம புதுசா எழுதுன மாதிரி ரொம்ப வந்து சீர்மையா எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா பெருங்காப்பிய நூல்களுக்குரிய இயற்கை வர்ணனை, கற்பனை எழில், தத்துவ செறிவு, உலகியல் உண்மை, இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாமே அமைய எழுத பெற்றிருக்கணும். செய்யுள் நடையில் மெடுக்குடனும் நாடகத்தன்மைக்கேற்ற உரையாடல் சிறப்புகளுடன் இந்நூல் தன்னிகரற்று விளங்குகிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து அங்கங்களையும் காட்சிகளையும் அமைத்து எழுதுவது நாடக நன்னூல் மரபு. கொஸ்டின் எப்படி கேட்கலாம், அங்கங்களையும் காட்சிகளையும் அமைத்து எழுதுவது எதோட மரபுன்னு கேட்கலாம், இல்ல எதை அமைத்து எழுதுவது நாடக நன்னூல் மரபுன்னு கேட்கலாம். ஸோ இந்நாடகத்துல எத்தனை அங்கங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 அங்கம் இருக்கு, 20 காட்சிகள் வந்து இருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம மனோன்மணியத்தோட துணை கதை எதுன்னு கேட்டாங்கன்னா சிவகாமி சரிதம். இது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சிவகாமி சரிதம் அப்புறம் சரித்திரம் அந்த மாதிரி மாத்தி கொடுப்பாங்க. கரெக்டா பார்த்தோம் சரிதம், சிவகாமி சரிதம் இப்ப கேட்டிருந்தாங்க. எல்லாம் புது புக்ல இருக்கும். பட் இந்த 5 அங்கம் 20 காட்சிலாம் இருக்காது. ஓகேங்களா. அது என்ன பார்த்தோம்னா இந்நாடகத்தை தமிழன்னைக்கு ஏற்றளித்தவர் யாரு, எழுதுனது யாரு, இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஓகேங்களா. இது பேர்லயும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா பாத்தீங்க பி சுந்தரம் பிள்ளை. இவரோட ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில சேர்ந்த ஆலப்புழை அப்படின்ற ஊர்ல வந்து பிறந்தவர். அப்பா வந்து பார்த்தோன்னா பெருமாள் பிள்ளை, அம்மா பார்த்தோன்னா மாடத்தி அம்மையா. ஓகேங்களா. சரி, எங்க பணிபுரிஞ்சாருன்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில தத்துவ பேராசிரியர் என்ன பண்றாரு பணிபுரிந்தவர். அதே மாதிரி கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பவரை என்னது அவரோட ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார். ஓகேங்களா. ஸோ டைம் லைன் பார்த்தோம்னா 1897, மொத்தமா வந்து 19ஆம் நூற்றாண்டுன்னு கொடுக்கலாம், 1897ன்னு கேட்கலாம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த நூற்றாண்டு தான் கேட்பாங்க, 19ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. ஸோ இவரோட ஞான ஆசிரியர்னு கேட்கலாம், கோடகநல்லூர் சுந்தர சுவாமி. ஓகேங்களா. சரி, இது எழுதின வேற நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூல் தொகை விளக்கம், திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி, இதெல்லாமே. ஓகேங்களா. ஸோ அதனாலேயே சென்னை மாகாண அரசு இவருக்கு என்னது ராவ் பகதூர் பட்டம் வழங்குச்சு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படின்ற பேர்ல பல்கலைக்கழகம் ஒண்ணு அவர் பேர்ல வந்து நிறுவனாங்க. ஸோ நம்ம கேள்விப்பட்டோம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம்னு, அதுதான் வருதான். அது மட்டும் இல்லாம பார்த்தா இவரோட நீதாரம் கடல் ஒத்த அப்படின்றத நம்ம என்னது தமிழ் தாய் வாழ்த்தை எழுதியிருக்கோம். ஸோ தமிழ் தாய் வாழ்த்தை எழுதுனது யாரு, சுந்தரம் பிள்ளை, பி சுந்தரம் பிள்ளை தான். ஓகேங்களா. சரி, ஓகே. இதுல பாடப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் யார் பார்த்தோம்னா ஜீவகம். ஓகேங்களா. ஸோ பளிங்கு போல் கள்ளமற்ற உலத்தினம் ஆயினும் வஞ்சக அமைச்சன் குடிலனின் சூழ்ச்சிகளுக்கு ஆட்படுகிறார். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் யாரு, ஜீவகன் கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு அமைச்சன் வஞ்சகமா இது பண்ற அந்த அமைச்சன் அவரோட பேர் என்னன்னு கேட்கலாம், குடிலன். ஓகேங்களா. அவனுடைய பழம்பதி ஆகிய மதுரையை விட்டு திருநெல்வேலியிலேயே கோட்டை அமைத்து தங்குகிறான். புதிய கோட்டை வலிமையற்றதாக இருப்பதனையும் பகைவர் வந்து தாக்குவாராயின் விரைவில் வீழ்ந்துவிடும் என்பதையும் உணர்ந்த சுந்தரமுனிவர் தமக்கு ஒரு அறையை வேண்டி பெற்று அதன் வழியே சுரங்கப்பாதை ஒன்றை அமைக்கிறார். ஜீவகனின் ஒரே மகள் தான் யாருன்னு பார்த்தோம்னா மனோன்மணி. ஓகேங்களா. சோ சேர நாட்டரசன் புருட்டோத்தமனை வந்து கனவுல பாக்குறாங்க. கனவுல பார்த்து என்ன பண்றாங்க, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவளுடைய நலிவினை கண்ட சுந்தரமுனிவர் என்ன பண்றாரு, மனோன்மணிக்கு விரைவில் திருமணம் நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேர மன்னனே அவளுக்கு வந்து ஏற்றவன் அப்படின்னு என்ன பண்றாங்க, அவர் வந்து அவனுக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தூது போக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஜீவகனை வந்து என்னது ஜீவகனுக்கு வந்து சொல்றாரு, போய் தூது அவனுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. சோ பட் குடிலன் என்ன பண்றான், தலையிட்டால் அவன் மகன் பலதேவனே வந்து என்னது சேரனிடம் தூது செல்றான். ஓகேங்களா. அந்த பலதேவனோட முயற்சியற்ற பேச்சால் சினம் கொண்ட சேரன் வந்து பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான். பேரெதிர் கொண்ட ஜீவகன் தன் படை வீரர்களுக்கு உரைக்கும் வீர உரையை நமது பாடப்படுது. ஓகேங்களா. சோ ஏதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாண்டிய மன்னன் வந்து பார்த்தோன்னா ஜீவகன் அவரோட அமைச்சர் பார்த்தோன்னா கெட்டவன், குடிலன் அப்படின்றவன் கெட்டவன். சோ அதனால என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மதுரையில இருக்கிற அந்த கோட்டை பாத்தீங்கன்னா பழம்பதி ஆகிய மதுரை கோட்டை வந்து பார்த்தோம்னா
கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடம். ஓகேங்களா. பட் அதை விட்டுட்டு இவனோட சூழ்ச்சி காரணமா திருநெல்வேலியை போய் தங்குறான். அந்த திருநெல்வேலி கோட்டை பார்த்தோன்னா கொஞ்சம் பலவீனமா இருக்கிறது. பகைவர் வந்து சண்டை போட்டாங்கன்னா உடனே வந்து அவர் வந்து அவரை வந்து ஈஸியா தோக்கடிச்சிடலாம் ஜீவகனை. அந்த மாதிரி ஒரு இடம். இதை அறிஞ்ச சுந்தர முனிவர் நல்லவர் வந்து சுந்தர முனிவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு அங்க இடம் ஒரு அறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அங்க பாத்தீங்கன்னா ஒரு இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை மாதிரி அமைச்சுக்கிறாரு. தெரியாம யாருக்கும் தெரியாம. அதனாலதான் ரகசிய வழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜீவகனோட ஒரே பொண்ணுதான் மனோன்மணி. ஏன்னா அவங்க பேர்ல தான் இருக்கு இல்லையா. சோ அந்த மனோன்மணி பார்த்தோன்னா சேர நாட்டு மன்னனான புருட்டோத்தமனை வந்து கனவுல பார்த்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இதை அறிஞ்ச இவங்க யாரு சுந்தர முனிவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவகன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மனோன்மணிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணும். அதுக்கு வந்து அவளுக்கு சூட்டானவங்க பாத்தீங்கன்னா அந்த சேர மன்னா புருட்டோதமன் தான். இது அவருக்கு தூது அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது சரி இது எப்படியா கெடுத்து விடணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, குடியில அவரோட பையனான அவர் பேர் என்னது பலதேவன் பல்லாளன் மாதிரி பலதேவன் கரெக்டா செட் ஆகுது. பலதேவனே வந்து என்ன பண்றாங்க, தூது அனுப்புறாரு. எப்படி போய் தூது போய் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து அசிங்கப்படுத்துவாங்க இல்லையா, தேவசேனாவை அசிங்கப்படுத்தி இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவனும் போய் கடுப்பேத்துற மாதிரி பேசிருக்கான். பேசினாலும் கடுப்பாயிட்டு சேர மன்னர் என்ன பண்றாருன்னா பாண்டிய மன்னர் ஜீவகன் மீது என்ன பண்றாரு, போர் தொடுக்க வந்து இது பண்றாரு. ஓகேங்களா. சோ போர் தொடுக்க அப்படின்ற பண்ணும்போது அந்த படை வீரர் போய் ஒரு வீர உரையை வந்து ஆற்றுவார் இல்லையா, அந்த மாதிரி ஜீவகன் வந்து உரையாற்றுவாரு. ஸோ அதை தான் நம்ம பாடப்பகுதியில வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து தேவை கிடையாது. ஒரு டைம் படிக்கனாலும் படிங்க. ஸோ சின்னதாக தான் இருக்கு. ஸோ பட் வந்து தேவையில்லை. ஓகேங்களா. சரி ஓகே. இந்த ஜேன்றாங்க பாருங்க அது. ஓகே. நம்ம தேவையானது அறிஞ்சொரு பொருள் இலக்கணம். ஓகேங்களா. ஓகே ஓகே. மனோன்மணியத்தை இயற்றியவர் பாருங்க, சுந்தரம் முனிவரா சுந்தரம் பிள்ளையா சுந்தரம் கேட்பாங்க. ஸோ சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியின் நூலின் கண் வரும் துணைக்கதை எதுன்னு பார்த்தோன்னா சிவகாமி சபதமா பாருங்களா, சிவகாமியின் செல்வம் கொடுப்பாங்க இல்லையா. சொன்னதை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சிவகாமி சரிதான். சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகம். அடுத்து பாத்தீங்கன்னா மனோன்மணி நாடக நூலின் ஆக்கத்திற்கு துணை நின்ற ஆங்கில நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகசிய வழி. ஜீவகன் புதுவதாய் கோட்டை நிறுவிய இடம் புதியதாய். ஓகேங்களா. என்னதுன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில. ஓகேங்களா. சரி ஓகே. இப்ப பாரதியார் சொன்னது, பாரதியார் பாடல்கள் சொன்னது இதெல்லாம் பாரதிதாசன். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோன்னா சுந்தரம் பிள்ளை சொன்னதுதான். ஸோ ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு டைம் எல்லாம் படிச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் பாரதிதாசன் வந்து கண்டிப்பா படிக்கணும். ஸோ அது அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு 3 பாட்டு 4 பாட்டு தான் இருக்கு. சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் அதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு பாத்தீங்கன்னா பாட்டினை போல் ஆச்சரியம் பாடின் இசை இல்லையடா அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருன்னு பார்த்தோம்னா சுப்பிரமணிய பாரதியார். ஓகேங்களா. சரி ஊரு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்க எட்டயபுரத்துல சின்னசாமிக்கும் லக்ஷ்மியம்மையாருக்கும் பிறந்தவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னது தேசிய கவி அப்படின்னும் மகாகவி அப்படின்னும் போற்றப்பட்டவர். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். லைன் பண்ணி வரதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். அதே மாதிரி இந்தியா விஜயா அப்படின்ற இதழ்களை வெளியிட்டு கட்டுரைகளாலும் கருத்து படத்தாலும் ஓகேங்களா ஆங்கில தென்னரா செய்தவர். சுதேச சமுத்திர இதழுக்கு சில நாள் விளங்கியவர். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து பாரதியார் கவிதைகள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இது இந்த மாதிரி கவிதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவிதை. அடுத்து கவிதை நூல்கள் இதுன்னு தனியா பாத்துக்கணும். ஞானரதம் சந்திரகின் கதை தரசு இதெல்லாம் பார்த்தோன்னா உரைநடை நூல்கள் இதெல்லாம் எழுதியவர். உரைநடை நூல் எது கவிதை நூல் எதுன்னு தனித்தனியா பார்க்கணும். அடுத்து இவரோட வசன கவிதை பார்த்தோம்னா வால்ட் மிட்மன் கலில் கிப்ரான் முதலிய கவிஞர்களின் கவிதைகளோடு ஒப்பிடத்தக்கவை. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தனியாவே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு புதிய பகுதி பாரதியாரோடு தொடங்குகிறது எனலாம். முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமை வாய்ந்தவாய் தமிழ் மொழியை திறன்மிக்கதாய் ஆக்கும் அறிஞர் பெருமக்களுள் பாரதிக்கு ஒரு தனி ஒரு இடம். ஓகே. அடுத்து பார்த்தோன்னா இது பாருங்க பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அப்படின்றத பார்த்தோன்னா அவரோட முப்பெரும் பாடல்கள் ஒன்று. அதை பார்த்தோன்னா எப்படி சொல்றது, பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டுலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவர் படைச்சதுல கொஞ்சம் பெருசா இருக்குதுன்னு வச்சுக்காங்களா. சோ அதனால பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா குயில் பாட்டு அப்படின்றாங்க. சோ அதான் முப்பெரும் பாடல்கள்ன்றாங்க. சோ பாரதியோட முப்பெரும் பாடல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு. ஓகேங்களா. சோ அதோட சிறு பகுதி வந்து இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னுக்காங்க. சரி ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இசையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டக்குன்னு ஒரு டைம் படிச்சுக்கோங்க. பார்த்தோம்னா பாரதியார். ஓகேங்களா. ஸோ இது வந்து புரியுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. காணப்பறவை கலக்கலவென மோசையிலும்
காற்று மரங்களிடம் காட்டும் இசையிலும், ஆற்று நீரோசை அருவியொலியிலும். ஸோ அந்த மாதிரி இசை பேஸ் பண்ணி தான் வரும். படிக்கும் போதே புரியுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாரதியார். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இது பார்த்துக்கோங்க. உலகம் வந்து இசையால் நிரம்பி இருக்கிறது. இசை என்பது அரங்குகளில் இசைக்கப்படும் செவ்வியல் இசை மட்டும் கிடையாது. ஏட்டில் எழுதப்படாலும் கருவிகளில் இசைக்கப்படாதலும் காற்று முழுதும் கலந்திருப்பதும் எனது இசைத்தான் அப்படின்றாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ வாய்மொழி இலக்கியமாய் மக்கள் இலக்கியமாய் பரவி கிடக்கும் இசை தமிழ் தொட்ட இடமெல்லாம் தட்டுப்படுவது உண்டு. அந்த இசையின் உருவகமாக நாம் கொள்ளுவது என்னது? குயில். ஸோ இசையின் உருவகமாக நாம் கொல்லப்படுவது எது அப்படின்னு கேட்கலாம். குயில். ஸோ குயில் பாட்டு என்ற பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசப்படுகிறது. ஸோ பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம். குயில் பாட்டு. அதே மாதிரி பாரதியின் குயிலி இசை மையத்திலே கட்டுண்டு கிடந்த பகுதி நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது நீட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் அந்த 2-3 லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அறிஞர் பொருள் இலக்கணம். அடுத்து பார்த்தீங்கன்னா பயிற்சி. இலக்கண குறிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. புணர்ச்சி விதி பாருங்க. இது வேண்டாம். ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ இவ்வளவுதான் நம்ம படிக்க வேண்டியது. அவ்வளவுதான். ஓகேங்களா. இது ரொம்ப பெருசா கிடையாது. லைன்ஸ் வந்து எதுவும் பார்க்க தேவை கிடையாது. ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா சிற்றிலக்கியம் தான். ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தோம்னா அழகர் கிள்ளை வெடித்தது. ஸோ இதுலும் பார்த்தோம்னா ஜஸ்ட் அவங்களோட முன்னாடி அந்த கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த முன்னாடி அந்த இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அறிஞர் பொருள் அது இதா கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி கலிங்கத்து பரணி அந்த முன்னாடி இது. மேக்ஸிமம் கொஸ்டின் அதில் தான் கேட்பாங்க. ஓகேங்களா. லைன்ஸ் அந்த அளவுக்கு நம்ம இது பண்ண தேவையில்ல. அடுத்த அறிஞர் பொருள் இலக்கணம். அப்புறம் பின்னாடி புத்தா கொஸ்டின். அடுத்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். இதெல்லாம் புது புக்லயே நம்ம படிச்சிருப்போம். அதனால நம்மளுக்கு கஷ்டமா தெரியாது. டக்கு படிச்சிடலாம். அடுத்து புறவஞ்சி. பெத்தலகேம் புறவஞ்சி. ஸோ அதே மாதிரி பார்த்தா சின்ன சின்னதா இருக்கும் இது. ஸோ டக்கு முடிச்சிடலாம். ஸோ புக் பேக் கொஸ்டின் நிறைய கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது வந்து கிடைக்கிறதுனால. ஓகேங்களா. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். இது ஒரு ப்ரீவியஸ். இது புது புக்லயே வந்திருக்கு. இதெல்லாம் இது இல்ல. இது புது புக்ல வந்துருக்கும். ஓகேங்களா. ஓகே, இது சரியா தெரியல. பட் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். புது புக்லயுமே வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேங்களா. 5வது. அடுத்து இன்னும் நம்ம இருக்கிறது பார்த்தோம்னா மறுமலர்ச்சி பாடல்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இது டக்கு முடிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது புக்லையும் நிறைய இதில் வந்திருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டக்கு முடிச்சிடலாம். இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ அதை நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்து பார்த்தோம்னா வழிபாட்டு பாடல்கள். இதுலேயும் பாடல்கள் வழி தேவையில்ல. அவங்க எழுதுனவங்க இருப்பாங்க இல்லையா, நம்ம அல்வார் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க ஸோ இது முடிச்சோம்னா டக்கு நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ முடிச்சிருக்கோம்? இது வரைக்கும் முடிச்சிட்டோம். தொடர்நிலை செயல் வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்னும் எத்தனை இருக்கு? 5, 6, 7. ஓகேங்களா. ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஈஸியாக தான் இருக்கும். நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், சப்போஸ் நான் ஏதாவது டவுட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது கீழே வந்து நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன். இதுக்கு மேலே பார்க்க வரவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த சிற்றிலக்கியம். ஸோ சிற்றிலக்கியம்ல உங்களை மீட் பண்றேன். பாய்.